77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழா நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, வனத்துறை, தேசிய மாணவர் படையினர் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூனையும் பறக்கவிட்டார். பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 113 காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களையும், அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய 446 பேருக்கு நற்சான்றுகளையும் வழங்கினார். இதனையடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, முன்னாள் படைவீரர் நலத்துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட 8 அரசு துறைகள் சார்பில் 33 பயனாளிகளுக்கு 34,48,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். விழாவில் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் மாநகர காவல் ஆணையர் மணிவண்ணன், நெல்லை சரக டிஐஜி சரவணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார், மாநகர காவல்துறை துணை ஆணையர்கள் வினோத், சாந்தாராம், மதன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சாதி மதங்கள் கடந்தே நிற்போம். எஸ் சுரேஷ் அவர்கள், சுரேஷ் குமார் அவர்கள், ஹரி குமார் அவர்கள். இந்த குடியரசு தின விழாவிலே காவல்துறை நண்பர்களுக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அடுத்ததாக முன்னாள் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவை மானிய தொகை 98,438 வழங்கப்பட்டது. இணைப்பு தீர்ப்பு